Hello guys, welcome to this video. So last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு யூசர் லாகின் ஆகியிருக்காரா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ வாட் வி டிட் இஸ் வி கிரியேட்டட் மிடில்வேர் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இந்த மிடில்வேர் ஃபங்க்ஷனில் வி செக் வெதர் த bearer token is available. If it is available, we did jwt.verify. ஸோ டோக்கனில் இருக்க டேட்டாவை எடுத்து நம்ம டிபியில் பாஸ் பண்ணி we added that user record to this request.user. okay, so in the record அதாவது இந்த user இருந்தார் அப்படின்னா we said next, right? and இங்க பாருங்க இந்த controllerல இந்த routesல we pass that middleware function here. okay, so இந்த protected route எப்பப்பெல்லாம் successfully run ஆகுதோ அப்பப்பெல்லாம் இந்த functions, இந்த controller functions கால் ஆகும். ஓகே, இப்போ the user is not logged in, அவரால் இந்த ரவுட்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம போன வீடியோவில் பண்ணோம். இப்போ பாருங்கள், now I am getting the permissions data. இப்போ நான் அந்த middleware ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா it will check the bearer token is passed or not. ஓகே, பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த கெட் பர்மிஷன்ஸ் கால் ஆகாது. ஸோ தட் வில் நாட் கெட் தட் கிரிட். பாருங்கள், ப்ரொடெக்டட் ரவுட் இஸ் நாட் டிஃபைன், ப்ரொடெக்ட் ரவுட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த கிரிட் வந்து இந்த யூசருக்கு தெரியாது. அதாவது யூசர் இல்லாத இந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் ஆகாத யூசர் யார் வந்தாலும் இந்த பெர்மிஷன்ஸ்ன்ற கிரிட் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணோன்னா now it is not visible. ஸோ சிமிலர்லி we did அதாவது இந்த ப்ரொடெக்டட் ரவுட்டை வந்து நம்ம இந்த பெர்மிஷன் எல்லாத்துக்குமே நம்ம பாஸ் பண்ணி விட்டுட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். we have two roles in this application. ஓகே, இப்போதைக்கு ரெண்டு ரோல் தான் வச்சுருக்கோம். ஒன்று வந்து சூப்பர் அட்மின். பாருங்கள், ரோல்ஸ் போகிறேன். பாருங்கள், சூப்பர் அட்மின் ஒன்று இருக்குது, அட்மின் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ யூசர் ப்ரொஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா we have two users created their account. One is super admin user and this guy is a admin user. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐடி வச்சு தான். இப்போது இந்த ஐடி பாருங்கள், 7762F8 7762F8 பாருங்கள், இந்த அட்மினோட ஐடி. ஓகே, சிமிலர்லி சூப்பர் அட்மின் பார்த்தோம் அப்படின்னா 84B84E7 84B84E7 இங்கே இருக்குது பாருங்கள், இந்த யூசர் வந்து சூப்பர் அட்மின். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு யூசர் இருக்கார். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் மீ டூ ஒன் திங். இப்போ நான் இந்த ப்ரொடெக்ட் ரவுட்டை நான் எடுத்து விட்டுடுறேன். ஓகே, ஆல்சோ ஓகே, அப்டேட்க்கு இல்லை, கெட் சிங்கிள்க்கும் இல்லை. ஸோ ஐ வில் சேவ் திஸ். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர் இஸ், நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஐ வில் கெட் ஆல் த ரெக்கார்ட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது சூப்பர் அட்மின்க்கு பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணி விடலாம். அதாவது சூப்பர் அட்மின், இந்த அப்ளிகேஷனில் இருக்க சூப்பர் அட்மின் ரோல்ஸ்க்கெலாம் இந்த பெர்மிஷன்ஸ்ன்ற மெனு வந்து ஆக்சசபிளாக இருக்கணும். இப்போ அட்மின்னு வர்றவங்களுக்கு இந்த பெர்மிஷன்ஸ்ன்ற மெனு வந்து ஆக்சசபிளாக இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து இங்கே டைனமிக்காக செட் பண்ணுறோம். ஸோ நம்ம அப்ளிகேஷனில் நம்ம எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஃபார் ஈச் ரோல், ஓகே, நம்ம இங்கே மெனுஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா இட் மே சேஞ்ச் டைனமிக்கலி. So today I am adding permissions. Okay, tomorrow I can remove permissions also. If பாருங்க, update பண்ணிட்டேன்னா permissions remove ஆகிடும். I can add permissions to admin users. Okay, so இது டைம் டு டைம்க்கு சேஞ்ச் ஆகும். இட் இஸ் டைனமிக். இது வந்து யார் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஓனர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அவர் கையில் தான் இருக்குது இந்த பெர்மிஷன்ஸ் அண்ட் மெனுஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி டைனமிக் ரோல்ஸ் நம்ம அசைன் பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டைனமிக்
சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரைட்? ஏன் அப்படின்னா இது எதுவுமே வந்து ப்ரீடிஃபைன் கிடையாது. அதாவது we cannot decide only super admin will have permissions throughout the lifetime அப்படின்னு நம்ம இங்கே டிசைட் பண்ண முடியாது. நாளைக்கு இன்னொரு 2 சூப்பர் அட்மின் பார்க்கிங் ஸ்லாட் அட்மின் அந்த மாதிரி அட்மின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த பெர்மிஷன் சில பேருக்கு சில நாள் நம்ம ஆட் பண்ணி வைப்போம், சில நாள் நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுடுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நம்ம அப்ளிகேஷனும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணோம் அப்படின்னா த அப்ளிகேஷன் ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் திஸ் சேஞ்சஸ். ஸோ டைனமிக்காக இருக்க மாதிரி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர் இஸ் ஐ எம் கோயிங் டு write a middleware function again. ஸோ இங்கே வந்து இன்னொரு middleware function எழுத போகிறேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரோலையும் எடுத்துக்கும். இப்போ லாகின் பண்ணுற யூசர் என்ன டைப் ஆஃப் யூசர்னு ஐடென்டிஃபை பண்ணும், அந்த யூசருக்கு என்னென்ன மெனூஸ்லாம் accessible அப்படின்னு பார்க்கும். ஓகே, ஸோ பார்த்துட்டு அவருக்கு accessibleாக இருந்ததுன்னா it will allow him to access this page. இல்லை அப்படின்னா it will not allow that user to access the page. ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா we have to write a function which is exports dot authorize. ஓகே, ஸோ ஆத்தரைஸ்னால் உங்களுக்கு ஆத்தென்டிகேட்ன்ற மீனிங் வேறு, ஆத்தரைஸ்ன்றது மீனிங் வேறு. ஓகே, ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ரெண்டுமே ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒன்று. ஓகே, ஸோ ஆத்தரைஸ்னால் என்ன ரோல் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. எந்த ரோல் யூசர் வந்து இப்போ லாகின் பண்ணுறாரு, அவருக்கு என்னென்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் விசிபிளாக தெரியணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறது ஆத்தரைஸ். ஆத்தென்டிகேட்ன்றது whether the user is logged in or not, whether that user is a registered user or not, அப்படி அதை கண்டுபிடிக்கிறது authenticate. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு சே return async handler is going to be a async function. So inside it I'm going to have async. It is going to have 3 parameters: request, response and next as usual. Okay, so இது வந்து ஒரு arrow function, இதுக்குள்ளே தான் நம்ம கோட் எழுத போகிறோம். So let roles is equal to await permissions. We already have permissions model add பண்ணிருக்கோமான்னு பார்க்கலாம். Yeah, it is already added. Permissions dot find. Okay, இதில் என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா menu name is equal to the incoming menu name. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா I'll remove menu. I'll keep this variable as menu. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I'm going to, okay, I'll bring this down. Dot select role is 1. ஸோ எனக்கு இதுலேருந்து ரோல்ன்ற காலம் மட்டும்தான் எனக்கு வேணும். ஓகே, வேறு எதுவும் வேணாம். அதாவது நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'm querying the permissions permissions collection query பண்ணுறேன். permissions collection query பண்ணி I'm checking whether the menu that I am going to pass exist in this array. Okay, so அப்படி exist ஆச்சு அப்படின்னா I am going to get this role column, right? so இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபைனலாக உங்களுக்கு புரியும். ஓகே, so I am going to check variable found roles dot find. ஓகே, ஃபங்க்ஷன். ஸோ இது உள்ள என்ன பாஸ் ஆக போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் ரோ. ஓகே, ஆர்னு வச்சுப்போம், ஃபங்க்ஷன் ஆர், ரைட்? ஸோ ரிட்டர்ன் திஸ் இஸ் கோயிங் டு செக் ஃபைன் ஃபங்க்ஷன். ஃபைன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம், இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ இருக்கான்னு பார்க்கும்.
string, okay, equal to request dot user dot role dot toString. Okay, so முடிச்சதுக்கு அப்புறம் you will definitely understand. So first நம்ம implement பண்ணிடலாம். Okay, so no need of unnecessary explanations. So if found na, I'm going to say next. I'm going to call next. illa அப்படினா sorry else I'm going to say throw new sorry next la new error response. So we always do this. idhula வந்து you have to say you are not authorized okay இப்படி வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். 403 ஸோ ஃபர்பிடன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்பிடன்னா யூ ஆர் நாட் ஆத்தரைஸ் யூசர் அப்படின்னு சொல்லும். ரைட், பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே வந்து என்ன நடக்குது? ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஓப்பன் க்ளோஸ். ஸோ நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஐம் கோயிங் டு த ரவுட்ஸ். ஸோ இப்போ இந்த கெட் பெர்மிஷன்ஸில் ஐம் கோயிங் டு ஹேவ் அ ப்ரொடெக்ட் ரவுட். ப்ரொடெக்ட் ரவுட் கால் பண்ண போகிறேன். கமா இது கூட ஆத்தரைஸ் அதையும் கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். ஓகே, யூ ஹேவ் டு வாட்ச் இட் கிளியர்லி. பாருங்க, இது உள்ள ஐம் கோயிங் டு கால் ஆத்தரைஸ். ஓகே, ஆத்தரைஸில் ஐம் கோயிங் டு பாஸ் பெர்மிஷன்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், பெர்மிஷன்ஸ் தான் இதோட வேல்யூ. ஓகே, நவ் ஐ வில் ஷோ யூ எப்படி இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும், எப்படி ஆத்தென்டிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆத்தரைஸ் பண்ணும் அப்படின்றத ஐ எம் கோயிங் டு ஷோ யூ நவ். ரைட், ஸோ இப்போ பார்ப்போம். ஐ வில் கோ ஹியர். ஃபர்ஸ்ட் யூசர் இஸ் 9677130119. ஸோ ஐ திங்க் திஸ் காய் இஸ் அ சூப்பர் அட்மின். ஓகே, சூப்பர் அட்மின் இவர். நம்ம அப்ளிகேஷனில் ஆனால் அட்மின் தான் கான்ஃபிகர் ஆகிருக்கு. ரைட், இப்போ பாருங்கள், இந்த சூப்பர் அட்மின் வந்து இப்போ லாகின் பண்ணுறாரு. ஸோ வென் யூ கிளிக்ஸ் ஆன் லாகின் you will get a JWT token. பாருங்கள், JWT token இப்போ இவருக்கு கிடச்சிரும். now what he will do, இப்போ பெர்மிஷன்ஸில் போயிட்டு கெட் பெர்மிஷன்ஸில் நம்ம கெட் பெர்மிஷனுக்கு முன்னாடி தான் இந்த ஆத்தரைஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கெட் பெர்மிஷனில் ஐ எம் கோயிங் டு ஆட் ஆத்தரைசேஷன். ஓகே, இங்கே வந்து bearer space token. ஸோ நீ கிளிக் ஆன் சென்ட். இங்கே பாருங்கள், யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்டு வருது பாருங்கள். ஓகே, இப்போ யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் ஏன் வருது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் செக்கிங் வெதர் திஸ் யூசர் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் யூசர். ஓகே, ஸோ இது வந்து பாஸ் ஆகிடும். ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் ஹேவ் லாக். ஓகே, ஸோ லாக் ஒன்று போடுவோம், அப்போ நம்மளுக்கு புரிஞ்சிடும். console.log verified user. ரைட், ஸோ இங்கே வந்து if foundனா console.log permissions foundன்னு போடுறேன். ஓகே, I'll save this. ஓகே, இப்போ பாருங்கள், ஐ எம் சென்டிங் பேரட் டோக்கன் கெட் பெர்மிஷன்ஸ். ஐ கிளிக் ஆன் சென்ட். இப்போ நாட் ஆத்தரைஸ்னு வருது. இங்கே கண்ட்ரோல் பார்ப்போம். இங்கே பாருங்கள், வெரிஃபைடு யூசர்னு வருது. ரைட், ஸோ அப்படின்னா திஸ் மிடில்வேர் இஸ் கால்ட் ஃப்ரம் வேர், ஃப்ரம் திஸ் ரவுட்ஸ் இந்த மிடில்வேர் கால் ஆகுது. ஸோ இந்த மிடில்வேர் உள்ள
இட் இஸ் செக்கிங் வேறு டோக்கன் இருக்கான்னு பார்க்குது. இருக்கிறதுனால ஓகே இட் இஸ் கம்மிங் டு திஸ் பிளேஸ் ரெக்வஸ்ட் டாட் யூசரில் ஓகே அந்த ரோல், அதாவது இந்த யூசர் டேட்டா எல்லாத்தையும் இந்த ரெக்வஸ்ட் டாட் யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த கன்சோல் பிரிண்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு நெக்ஸ்ட் என்னது ஆத்தரைஸ் பெர்மிஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், பெர்மிஷன்ஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கோ டு திஸ் மிடில்வேர் ஆத்தரைஸ். ஓகே இட் வில் கம் ஹியர். இங்கே வந்து இந்த பெர்மிஷன்ஸ் அப்படின்றது பாஸ் ஆகும் இந்த இடத்துல, ரைட்? அப்படி தானே பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த பெர்மிஷன்ஸ்ன்றது இங்கே பேராமீட்டராக பாஸ் ஆகும். ஓகே ஸோ இங்கே பெர்மிஷன்ஸ்ன்றது இந்த மாடல் ஷோ யூ இந்த கலெக்ஷனில் we are checking பெர்மிஷன்ஸ்ன்றது வந்து இந்த அரேயில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு தான் query எழுதியிருக்கோம். permissions dot find menu name is equal to menu என்ன பாஸ் ஆகுது, permissions that we are sending from routes. ஓகே ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் வந்து இங்கே இருக்கான்னு இந்த மெனு நேமில் நம்ம ஈக்குவல் டு இந்த பெர்மிஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம், இந்த அரேயில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த சேனரியோவில் இல்லை. ஸோ வாட் ஹேப்பன் இஸ் இது வந்து ரோல்ஸ் வந்து எம்டின்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகே ஸோ இப்போ இந்த ரோல்ஸ் எம்டியாக இருந்தது அப்படின்னா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, அதாவது இது எதுவுமே ரன் ஆகாது, வில் கெட் அன்டிஃபைன்ட் ஹியர். ஸோ அதனால் பெர்மிஷன்ஸ் ஃபவுண்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகலை, இந்த இஃப்குள்ளே வரல, ஸ்ட்ரீட்டாக எல்ஸ்குள்ளே வந்துருச்சு. யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட். ஓகே 403. ஓகே இங்கே பாருங்கள், யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் வந்துருச்சு, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் ஃபைண்ட் த அட்மின் யூசர் போவோம். ஓகே யூசர் ப்ரொஃபைலில் இப்போ அட்மின் யூசர் வராரு. அட்மின் யூசர் வந்து இட் இஸ் 9566137534. ஓகே ஸோ இவரை நம்ம லாகின் பண்ணுவோம். இட் இஸ் 9566137534. பாஸ்வேர்டு வந்து Naren123 தான். ஓகே இப்போ வந்து அட்மின் லாகின் ஆகிறாரு. ஸோ அட்மின் லாகின் பண்ணார் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்னும் வேறு டோக்கன் ஜென்ரேட் ஆகிருக்கு. இது வந்து அட்மினோட டோக்கன். லாஸ்ட் கிரியேட் ஆன டோக்கன் வந்து இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆன டோக்கன் வந்து சூப்பர் அட்மின், அது வந்து உள்ளே போகல. இது வந்து அட்மினுக்கு கிரியேட் ஆகிருக்க டோக்கன். இப்போது இந்த டோக்கனை நம்ம கெட் பெர்மிஷன்ஸில் பாஸ் பண்ணோம். இப்போ பேரர் ஸ்பேஸ் அட்மினோட டோக்கனை பாஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வாட்ச் பண்ணுங்கள், நீ கிளிக் ஆன் சென்ட். கைஸ் இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ரொடெக்ட் ரவுட் இந்த மிடில்வேர் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணும்போது இங்கே பாப்புலேட் ரோல் சொல்லியிருந்தேன். ஸோ இது தேவையில்லை, இது அன்னெசரி தான். ஸோ ஐ சேவ் திஸ். ஓகே இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது என்ன நடக்குது அப்படின்னா பாப்புலேட் ரோல் சொன்னதும் இந்த ரோல் கலெக்ஷனையும் அது எக்ஸ்பேண்ட் பண்ணிடுது. ஓகே ஸோ இந்த டேட்டாவில் ரோல்ஸ் வரும்போது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்துடுது. ஸோ தட் இஸ் நாட் ரெக்வயர்ட் நவ். இப்போ பாருங்கள், ஸோ ஐ ரிமூவ் திஸ் கன்சோல் லாக். ஓகே பாருங்கள், when I click on send, so I'll get the data, right? ஸோ எனக்கு ஏன் டேட்டா வருதுன்னா ஐ எம் அட்மின் யூசர். ஓகே ஸோ அட்மினுக்கு பெர்மிஷன்ஸ் அப்படின்ற இது கான்ஃபிகர் ஆகிருந்தது அப்படின்னா ஸோ ஐ ஷுட் கெட் வாட் திஸ் டேட்டா. ஓகே பார்ப்போம். ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் கோ அண்ட் ரிமூவ் பெர்மிஷன்ஸ் ஃப்ரம் திஸ். ஓகே நான் அப்டேட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே டேஷ் இது நம்ம அந்த ப்ரொடெக்ட் ரவுட் ஆட் பண்ணதுனால இப்போ வரல. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இப்போ பாருங்கள். ஸோ நான் கிளிக் ஆன் சென்ட் நவ். ஸோ ஐ வில் கெட் யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட். ஏன் அப்படின்னா அட்மின்க்கும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு த பேக் எண்ட். இங்கே போகிறேன். ஐ வில் ரிமூவ் திஸ் போத். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. சேவ் திஸ். இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னா ஐ வில் ரெஃப்ரெஷ் த பேஜ். ஓகே ஐ எம் கெட்டிங் நவ். நான் சூப்பர் அட்மினுக்கு பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணுறேன், ரைட்? ஸோ சூப்பர் அட்மினுக்கு நான் பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு
I'll go back here, click on Ctrl Z. Okay, so again நான் save பண்ணிக்கலாம். So now this time I will log in with super admin. Okay, so login போறேன், super adminல போயிட்டு, அதாவது credentialல போய் I'm passing super admin credential. When I click on send, இப்போ super admin login ஆயிட்டாரு. This token is for super admin. Okay, so நான் இதை காப்பி பண்ணி I'll go to get permission. Okay, இப்போ when I send this bearer token, இப்போ super adminக்கு இந்த permissions data எல்லாமே வரும். அதாவது you'll be able to get the get permissions. Okay, எல்லா டேட்டாவும் இருக்கு வரும். Now I'm going to log in with admin. Okay, admin user. So it is 9566137534 7534. Okay, இப்போ admin login பண்றாரு. Sorry. Okay, so this token is for admin, right? So I'll copy this, go to get permissions. இப்போ admin credential token அனுப்புறேன். Then click on send. It will say you are not authorized, right? So this way எப்பெல்லாம் இந்த backend இந்த permissions வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் நம்மளோட backend automatically adjust ஆகி it will be able to handle the dynamic changes. Okay, so நம்ம இங்க என்ன பண்ணணும்னா we have to pass only one thing, which is permissions. அவ்வளவுதான், right? So similarly what we have to do, we have to pass for all the routes. Okay, so எல்லா routesக்கும் நம்ம pass பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எந்தெந்த யூசருக்கு பெர்மிஷன், அதாவது எந்தெந்த யூசர் இஸ் ஆத்தரைஸ்ட் யூசர் அவங்களால மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். We have to pass protect route also here. Okay, so this way we can restrict the users from accessing the resource, as well as we can protect the unauthenticated user entering inside our system, inside our application. Okay, so அவ்வளவுதான் guys, நம்மளோட core functionality முடிஞ்சிருச்சு, authorization and authentication முடிஞ்சிருச்சு. our application has come to an end. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to validate this from the front end. Okay, so நம்ம login screenல இருந்து when the user logs in, okay, so login click பண்ண உடனே அந்த மெயின் பேஜ்க்கு போகணும். அந்த இடத்துல இருந்து we have to hide show certain menus for users. Okay, அது நம்ம front endல பார்ப்போம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது. So நம்ம next front end பார்ப்போம் guys. I will see you there. Thank you. Have a nice day.